இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பகவானோடு இணைகிறார். அதே போல் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறாங்க. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு ஜென்ம ராசியிலும் கேது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி இக்காலகட்டம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு சஞ்சரிப்பதால் குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சலும் வீண் விரயமும் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரியான நிலை ஏற்படும் போது குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் அவசியம். சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல வீண் செலவுகள்ல ஏற்பட்டு வந்த விரயங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கற்பனையான அச்சம், மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், மன நிம்மதி, மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடைபெறுகிறதுங்க. கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும். அதனால் சிரமங்கள் சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சு மனதிற்கு வேதனையை அளித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள். அதனால் அவர்களிடம் கவனமாக இருங்க. அதே போல மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வேலை அமையுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம்தான் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயம் செய்வதில் சற்று கடினம் இருக்குங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம்
தாமதமாகும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை உருவாகுங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறையுங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. கூடுமான வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின் படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுங்க. வருமானம் சற்று குறையுங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க. அதே போல் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, அதே போல நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய ஜென்ம மற்றும் 7ஆம் இட சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பிரதான கிரகங்கள் சுக்கிரன் ஆவார். அந்த சுக்கிரன் சுபபலத்துடன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அதே தருணத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் ஆரோக்கியத்திலும் வெளியூர் பயணங்களிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற கிரகநிலை எடுத்துக்காட்டுது. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிடுவது பிரச்சனைகள்ல கொண்டு போய் விடுங்க. கூடுமான வரையில் இக்காலகட்டம் முழுவதுமே மௌனம் காத்தல் மிகவும் நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டு கொள்ள நேரிடுங்க. அதன் காரணமாக நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்குது. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுதுங்க. கும்பராசியில் சனி பகவான் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் என கூறுகிறதுங்க ஜோதிட அலங்காரம் எனும் உயர்வற்ற ஜோதிட கிரகந்தம். இருந்தாலும் நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். பிற மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வதும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களும் இரவு நேரங்களில் சக்தி அதிகங்க. அதேனால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் விவசாயத்துறையினருக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஜென்மசனி காலத்தில் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. இளரச்சனியினுடைய ஆரம்ப பகுதி என்பதால் உடல் நலன்லையும் பிறருடன் பழகுவதிலும் வெளியூர் பயணங்களின் போதும் அதிக ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு மற்றும் கேதுவுக்குரிய சர்ப்பசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் திருநள்ளாறு சென்று ராகு பகவானை வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.